உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர்னா யாரு? இளையராஜா சார் தான். இளையராஜா சார். எதனால் இளையராஜா சாரை பிடிக்கும்? அவருடைய சாங் எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். எல்லாம் அர்த்தமுள்ள சாங். அர்த்தமுள்ள சாங் இருக்கு. என்றைக்குமே கேட்கலாம். 1000 வருஷம் ஆனால் கூட உலகம் வரைக்கும் அவருடைய இசை இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் அவருடைய பாட்டு அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஓகே, இப்போ முந்தைய காலத்தில் இசையமைப்பாளர்லாம் இருந்திருக்காங்க, இப்பயும் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா இது? எனக்கு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சார் 2 பேர் தான். 2 பேர் நல்லா. இப்போ மியூசிக்லாம் சரியில்லை. இப்போ மியூசிக்கெல்லாம் ஒரு முறை கேட்க முடியும். தேட்டருக்குள்ள கேட்டு வெளியே வந்தால் என்னன்னு தெரியாது. தலையில வைக்க சொல்லவே தலையிலும் மண்ணு தானே இருக்கு. டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா. அது மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ வந்து எம்எஸ் கேவி மகாதான் சார் அவருடைய மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கும். லிரிக்ஸ் அப்படியே மைண்டில் பதிஞ்சிரும். இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் ஓகே, இளையராஜா சார் பெட்ரு, ஏஆர் ரஹ்மான் அடுத்தது. அதே மாதிரி டி ராஜேந்தர், அவரு நல்ல லெஜண்ட், நல்ல மியூசிக் டைரக்டர், எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வாயாலே மியூசிக் பண்ணுவார். டி ராஜேந்தர் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணுவார். பட்டி தொட்டி வரைக்கும் அவருடைய இசை போய் சேரும், மக்களுக்கு சேரும். தங்கச்சியை பற்றி, அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, குடிகாரனை பற்றி, எல்லாரை பற்றி, அவர் காதல் பற்றி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. காதல் பற்றி, ஒன் சைடு காதல், டபுள் சைடு காதல், எல்லா காதலும் பண்ணிட்டாரு. அதனால் அவருக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. மியூசிக் டைரக்டர்லயே உங்களுக்கு பிடிச்ச சாங்னா எது? இது எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. இவன் யாரா இருப்பான், இதை அடிக்கடி கேட்பேன் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும்ல? எனக்கு இதய கோயில்ல இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் டி ராஜேந்தர் பாட்டு எல்லாம். அவர் பாட்டில் எந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்கும்? அவர் படத்தில் ஏதாச்சும் ஒரு எனர்ஜிக்காக எதனா சாங் பாடுங்க. பூத்தாய் மலரும் முதிரும் நெஞ்சில் பூத்தாய் முதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும். தங்கச்சி பத்தி, தண்ணீரிலே மீனழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், தனிமையிலே நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார். இந்தியன் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, கப்பல் ஏறி போயாச்சு, அந்த சாங் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்முடைய ஆமா, கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராட்சி, கண்ணம்மா அதே மாதிரி வித்யாசாகர் சார் நல்லா பண்ணுவாரு. வித்யாசாகர் கர்ணன் படத்துல மலர்கள் மௌனமா மௌனமே வேதமா. அன்னியன் படத்துல போட்டிருப்பாரு ஆர்சி ஜெயராஜ், அவரும் நல்லா இருக்கு. கண்ணும் எனக்கு தலைவலிக்குது, நம்ம பட்டு என்ன விடு. இந்த ஒரே தடவை எனக்காக ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்னா யாருன்னா? எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா டிஎம் உதயகுமார் சொல்லி. யாருன்னா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? டிஎம் உதயகுமார் ஃப்ரெண்ட்ஷிப் குழலின்னு சொல்லி படம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபயர்னு ஒன்று வந்து தெரியுமா படம்? இல்லை, கேள்விப்பட்டிருக்காங்க. யாரை கேட்டாலும் நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாதாடா. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவர் படமே அவரோட மியூசிக் வச்சு பார்க்குற மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. பிடிச்ச சாங்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச சாங்னா அதான் குழலியில் வந்து கல்யாணம்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. எல்லாம் கல்யாணத்துக்கு நிறையா பாட்டு போடுவாங்க, கேட்பாங்க. ஆனால் அந்த பாட்டு அவ்வளோக்கா கேட்டுருக்க மாட்டாங்க. அந்த பாட்டு ஒரு தடவை கேட்டாங்கன்னா அடுத்து எல்லா கல்யாணத்துலையும் அந்த பாட்டு தான் கேட்பாங்க. கல்யாணம் காதலி பொண்ணுக்கு கல்யாணம். எனக்கு ஏஆர் ரஹ்மான் என்ன டுகி கிட்ஸா இருக்கு? ஏஆர் ரஹ்மான் என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. எதனால ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும்? அவர் பண்ணுற எல்லாமே, அவர் பாட்டு பாடுறாரு, அதெல்லாம் நல்லா. அவர் பாட்டு பாரு வேற அந்த அவர் பண்ணுறதே. அவர்கிட்ட பிடிச்ச பாட்டுனா எது? அவர்கிட்ட பிடிச்ச பாட்டானா தெரியலண்ணா. தெரியாது எதுவும் வரமாட்டேங்க. இவனா நம்பினம் நீ. சரி சொல்லு, எந்த யுவன் சாங்ல எது பிடிக்கும்? இப்போ இந்த பாட்டு யாரடி மோகினியில் வர பாட்டு ஒரு 2 லைன் பாடு போகும். இல்லை, பாட வர பாடு சும்மா. இல்லை வேணாம், பேசினாலே நல்லா இருக்கு, அது பாடினா எங்கே நல்லா இருக்கும். அட போகடா, நீனே முடிவு பண்ணாதடா, வருண்டா, அதை ட்ரை பண்ணுறா. இல்லை பரவாயில்ல. சரி, நான் பாடுறேன், அப்படியே ரெண்டு பேர் சேர்த்து பாடலாமா? வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் மேகம் என பார்த்து விளையாடுது, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, உசிரே நீதானே.
இதெல்லாம் யார் யார் உசுரு தெரியலண்ணா. யார் உசுரு யார் உசுரு? இல்ல, இல்ல, நீ மைண்ட்ல வேற யாரோ வச்சுட்டு தான் நீ பாடுறேன்னு எனக்கு தெரியுது. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உஷாவா? ஆள் பேருண்ணா. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ். எதனால ஜிவி பிரகாஷ் பிடிக்கும்? சாங் மெலோடி நல்லா இருக்கும், லிரிக்ஸ்லாம் நல்லா கேட்கும்போதே அப்படியே லைட்டாக நல்லா மெய் மறந்து விட்டுங்கிறப்ப ஒரு பாட்டு கேட்டு தூங்குவேன். ஓகே, நல்லா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மலையாளம் மலையாளத்தில் எதா ஸ்ரீநாத் பாசி. ஏதாச்சும் ஒரு மியூசிக். உயிரில் தலோடிடும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அப்படின்னா யார்? எனக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான். ஜெயக்குமார் சார் தான் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது ஏஆர் சார் தான். எதனால? அவர் வந்து இந்த மியூசிக்கு அவர் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் சேர்ந்து பாடினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வரும், அந்த ஒரு வைப் ஒன்று வரும். வெட்டுறானா ஏய் விட்டுறா அப்படின்னு அந்த மியூசிக்கோட சேர்ந்து நம்மளும் செய்து வெட்ட ப்ரோ. போவோம். வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. அது அந்த ஒரு மியூசிக்கும் அவர் இப்போ அவர் அந்த உட்காந்துட்டு பாடிட்டே மியூசிக் வாசிப்பார் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் அதை இருக்கும். நேரில் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நான் அவ்வளோ பார்த்தது இல்லை, நான் வீடியோஸில் பார்த்தப்ப அதுமாதிரி ஸ்டேஜில் பாடுறப்ப பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன் கான்செப்ட் அந்த மாதிரி. நல்லது. அவர்கிட்ட பிடிச்ச சாங் அப்படின்னா இது சொல்லுவீங்க? நம்ம தான் சாங் ராயன் படம் தான். ராயன் படமா? உசுரே நீதானே. எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மானும் போதும், தனுஷுக்கும் போடும் ப்ரோ. தனுஷ் அண்ணனுக்கும் போடும். இல்லை, நான் மனசில் வேற யாரும் நினச்சிட்டு பாடுறேன்னு நினச்சி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ராயன் படத்தில் தனுஷ் படத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் எல்லா மியூசிக்கும் நல்லாமல் பண்ணியிருப்பார். அவரோட பாட்டு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அதனால ஒரு 2 வரி நான் அதுக்காக பாடலாம். பாடும் பாடி தொலையும். உசிரே நீதானே. இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா. ஓகே. எதனால இசைஞானியை பிடிக்கும்? பாடெல்லாம் பாடல் ஒன்று நல்லா இருக்கும், வரிகள் நல்லா இருக்கும், மெட்டு நல்லா இருக்கும், அதனால் அவரை பிடிக்கும். சுச்சுவேஷன் சாங்குன்னு கரெக்டான எனக்கு இப்போ பிடிச்சமான பாடல் பார்க்க போனால் ஏஆர் ரஹ்மானில் வந்துட்டு ரிதமில் வந்து கலகலவென ஆமாம் மீனா மேம் அந்த பாட்டு வந்து பாடல், அந்த சுச்சுவேஷன் சாங்கு, லொக்கேஷனு, ஃபோட்டோகிராஃபரி எல்லாமே வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். எல்லா பாட்டில் அது மாதிரி அமையாது. அந்த பாட்டில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மியூசிக்கு, அந்த பாடல், அந்த லொக்கேஷனு, அந்த ஃபோட்டோகிராஃபரி பண்ண இது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப அடிக்ட் ஆகிடுங்க. அடிக்கடி இந்த சாங் கேட்பீங்களா? ஆமாம், அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஜென்வனாக இருக்கும். அந்த பாட்டு மட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்சி கேட்டதுலேயே அந்த சாங் ரொம்ப உங்களுக்கு? ஆமாம், எல்லாமே கரெக்டாக இருக்கும். 2 லைன் மட்டும் பாடலாமா? அந்த சாங்கு கலகலவென ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? பாப்பா பாப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எட்டல மாமா. பெல்லி எட்டலன்னா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல்ல என்ன புள்ள.